அண்மை செய்தி. பெண்களின் பாதுகாப்பான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை முதலமைச்சர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் விழாவில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட இருக்கிறது. இந்த விழாவில் 500க்கும் மேற்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பெண் காவலர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ரோந்து வாகனங்களையும் முதலமைச்சர் துவங்கி வைக்க இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்துல இன்னும் சற்று நேரத்துல சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை துவக்கி வைக்க இருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். துவக்கி வைத்தது மட்டுமில்லாமல் உரையாற்றவும் இருக்கிறார். குறிப்பாக எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்துல 2000 பேர் பங்கேற்கும் வகையில இதற்கான சிறப்பான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது உயர் பதவியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், டிஜிபி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் அனைவருமே இதுல பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு பெண் காவல்துறை அதிகாரிகள், ஆண் காவல்துறை அதிகாரிகள், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள், உயர் பதவியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பெண் வழக்கறிஞர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். தாவேகா தொண்டர்கள் 2500 பேருக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டு அவர்களும் இந்த விழாவில் பங்கேற்கும் வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சிங்கப்பெண்கள் அதிரடி திட்டத்துல இருக்கக்கூடிய காவலர்களுக்கு சிறப்பு சீருடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரும் இங்க பங்கேற்கும் வகையில இங்க அனுப்பப்பட்டிருக்கிறது. 12 காவல் மாவட்டங்கள்ல ஒவ்வொரு காவல் மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு அந்த சிங்கப்பெண்கள் படைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. காவல் ஆய்வாளர் தலைமையில அந்த படைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதிலே சைபர் கிரைம் மற்றும் உள்ளிட்ட பிரிவுகள்ல பணியாற்றிய பெண் மற்றும் ஆண்கள் இதுல இருக்கக்கூடிய அந்த படையில் இருக்கக்கூடிய வகையிலும் அந்த சிறப்பு படைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் காவலர்களும் இங்கு வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கேலரி ஒதுக்கப்பட்டு அவர்களும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தாவேகா தொண்டர்களுக்கு தனியாக ஒரு கேலரிகள் ஒதுக்கப்பட்டு அங்க அவர்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. தொடங்க வைக்கிறார். சரியாக 5 மணி அளவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார். அணிவகுப்பு மரியாதை, காவல்துறையினுடைய அணிவகுப்பு மரியாதை முதலில் அவர் ஏற்றுக் கொள்கிறார். அதற்கான அணிவகுப்பு ரெஜிஸ்டர்லாம் ஏற்கனவே பார்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல காவல்துறைக்கு அந்த சிறப்பு சிங்கப்பெண்கள் சிறப்பு படைக்கான காவல்துறை வாகனத்துறையிலே அவர் வந்துட்டு அறிமுகம் செய்து வைக்கிறார். அது பொலேரோ வாகனத்துல ஒரு பக்கம் சிங்கமும் மற்றொரு பகுதியில ஒரு பெண் காவலும் இருப்பது போன்ற ஒரு லட்சணை பொருந்திய சிங்கப்பெண் சிறப்பு படைக்கான வாகனங்களும் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்துல இந்த விழாவானது தொடங்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகை தந்து இந்த திட்டத்தை தொடங்க வைக்க இருக்கிறார். அவர் உரையாற்ற இருக்கிறார். இதுல காவல்துறைகளுக்கான ஏற்கனவே அவர்கள் அறிவித்த வாக்குறுதிகள் அறிவித்த அந்த தேர்தல் வாக்குறுதி அறிவித்தவற்றையெல்லாம் ஏதேனும் அறிவிப்புகள் வருமா என்ற ஒரு காவல்துறையில எதிர்பார்ப்பிலும் காத்திருக்கிறார்கள். குற்ற சம்பவங்கள் நிகழ வாய்ப்புள்ள இடங்கள் கண்டறிந்து கண்காணிக்கும் பணிகளையும், பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் தங்கள் இருப்பை மேம்படுத்திக் கொள்ளும் வகையிலும் சுற்றுக்காவல் பணிகளை மேற்கொண்டு குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு படையினர் பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல இந்த சிறப்பு படையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைந்துள்ள இடங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தங்கள் இருப்பை அவர்கள் வெளிப்படுத்தி சட்டவிரோத செயல்களை தடுக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த சிறப்பு படையினர் செயல்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பெண்கள், குழந்தைகள் புகார்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கும் வகையிலும் பாதிக்கப்பட்ட பெண்களை மீட்பது, அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்வதுடன் மற்ற ஆதரவுகள் கிடைப்பதற்கான வழிவகைகளை உரிய நேரத்தில் வழங்கும் வகையிலும் சிறப்பு அதிரடிப்படை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.